अस्मद्गुरु परमगुरु वरपूर्णो सयामुनं रामं पद्माक्षरान् शरदिष्टेन वैजयन्तीभूषणं विमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्ययोगं सदाहु प्रसादे जगत्पुण्यफलं सुगन्धहस्तं शरणागतसार्थवाहं दयादिनं பாஷ்யக்காரருடைய திருமேனி வர்ணனம் ஆரம்பத்துல திருமேனியை சேவிக்கிறார். இந்த திருமேனியில துவங்கக்கூடியதான யஜ்ஞோபவீதம், ஊர்துவகுன்றம், பிரதண்டம், இகை இதெல்லாம் சேவிக்கிறார். அதோட கூடியதான அந்தந்த அங்கங்களை சேவிச்சு சத்தப்படுறார். எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா எப்படி நம்முடைய பாப்பங்கள்லாம் போறதோ அது போல ஆச்சாரியனுடைய திருமேனியும் சேவிச்சாக்கா நம்முடைய பாப்பங்கள்லாம் குறையிறது அப்படின்றத சாஸ்திரார்த்தத்தை காண்பிக்க உபவீதினம் ஊர்த்வகுன்றவந்தம் சுஜகத் புண்ணியபலம் சதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிதயா சேகரிணம் பதிம் யதீனாம். இதுல சரணாகத சார்த்தவாகம் அப்படின்றதுலேருந்து நாம அர்த்தங்களை அவகாசம். சரணாகத் பண்றவாழ்கால பிரபன்னாள், அந்த பிரபன்னாளுடைய சார்த்தவாகம். சார்த்தம்ன்றது இந்த இடத்துல பிருந்தம், கூட்டம் அப்படின்ற அர்த்தம். அந்த கூட்டத்தை வகிக்கக்கூடியவர், நிர்வகிக்கக்கூடியவர், அதாவது சரணாகதி பண்றவாளை நல்வழிப்படுத்தி நடத்தக்கூடியவர் அப்படின்னு இந்த இடத்துல அவருடைய அன்பை இந்த இடத்துல சொல்றது. அவருடைய திருவடியில ஆசிரித்த வாழ்க்கைகளை அந்த சரணாகத சாத்தவாக ஆசிரியத்துவால நல்வழிப்படுத்தார். ஆழ்வார் எப்படி மறையின் பொருளான இந்த சரணாகதியை கண்டெடுத்து அத தான் அனுஷ்டித்து மற்றையோருக்கும் புகழில்லா அடியே முன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு எப்படி காண்பித்தாரோ அதனால அவருக்கு பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு திருநாமம், அதாவது ஒரு விசேஷம் வருது. அது போல இவரும் தானும் சரணாகதி நம்பெருமானும் விராட்டியும் சேர்த்து சரணாகதி பண்ணி சத்தியத்திரயம் மூலமா அந்த சரணாகதியை மற்றையோர்களுக்கு பின்னிட்டாருக்கு அருளினத்தினால இவரும் அது போல நம்ம ஆழ்வார போல இது பண்ணார். அதனால
சரணாகத சாத்தவாக சரணாகதி நெறிய காட்டி நம்மெல்லாம் வழி நடத்தக்கூடியவரா இருக்கார் அப்படின்றது. இந்த இடத்துல முக்கியமா பார்க்கணும், நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம். ஆழ்வார் சரணாகதி திருவேங்கடமுடையான இடத்துல பண்ணார். பண்ணக்கு அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்வா அப்படின்னு பிராட்டியினுடைய சேர்த்தியோட இருக்கட்டேதான் சரணாகதி பண்ணார். அந்த சரணாகதி மொத்தம் இருக்குது கரணமந்திரமான துவயம், அதுவும் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு துவயம்னு ஏன் பேரு அப்படின்னு சொன்னா, 2 வாக்கியம் இருக்குது அதுல. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஒரு வாக்கியம், ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த 2 வாக்கியம் இருக்கிறதுனால அதுக்கு துவயம்னு பேரா அப்படின்னா, அதனால துவயம்னு பேர் இல்லை. 2 வாக்கியம் இருக்கு, அதனால தப்பு இல்லை. ஆனா அந்த 2 வாக்கியம் எதை பிரதிபாதிக்கிறது, எதை சொல்றது அப்படின்னு சொன்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே, ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளை பற்றுகிறேன் அப்படின்னு. அப்போ அது உபாயபரமான வாக்கியம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே கைங்கரியத்தின் பொருட்டு. அதனால அது உபேயம், அந்த கைங்கரியத்தை காட்டணும். அதனால அதுக்கு துவயம்னு பேர். அதாவது உபாயத்தையும் உபேயத்தையும் இந்த 2த்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிற மந்திரமானத்தினால பலனை பெறறதுக்காக உபேயம் பிராப்தியம் பலன், அந்த எம்பெருமான் திருவடிகளில் கைங்கரியம் பெறுவதற்காக உபாயமாய் அவன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறான். அப்படின்னு உபேயத்தை காண்பிக்கிறதுனால அதுக்கு துவயம்னு பேர். அந்த இடத்துல எந்த விதமான சம்சயமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்னு 2 வாக்கியத்திலையுமே தனித்தனிய 2 வாக்கியத்திலையும் ஸ்ரீனுடைய நித்திய யோகத்தை, பிராட்டியினுடைய நித்திய யோகத்தை சொல்றது. அங்க நித்திய யோகம்னா நித்திய சம்பந்தத்தை சொல்றது. அதனால நித்திய யோகத்தை இப்படி சொல்லறதுனால அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பெருவாளோட பிரிவற்று இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சமக்ஷத்துலதான், பிராட்டியோடு சேர்ந்துதான் சரணாகதி பண்ணணும். மிதுனத்துலதான் அவ 2 பேரும் தான் சரண்யாள். நாம பண்ணக்கூடிய அனுஷ்டானம் சரணாகதி. அனுஷ்டானம் பண்றவன் சரணாகதன், அந்த அனுஷ்டானத்தை ஏத்துக்கிறவன் சரண்யன். ஏத்துக்கிறவன்னா அதுக்கு பல பிரபாவம், அதை ஏத்துண்டு சரண்யன்.
அதனால இந்த சரண்யனுடைய சுபாவம் மிதுனம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஆழ்வாரும் இந்த சரணாகதி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லியிருக்க. அதுல உபாயபரமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்ற இடத்துல உண்டான இது ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும். அதனால ஸ்ரீயோட கூட நித்திய யோகம் நித்திய சம்பந்தம் கொண்டிருக்கான்றத அகலக்கில்லேன் நிறையுமென் அலர்மேல் மங்கையுரை மார்பா அப்படின்னு சொன்ன. ஒரு இறை பொழுது கூட பிரியறதுக்கு சக்தி இல்லாத அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலத்துல இருந்து மீனை ஒரு க்ஷணம் கூட வெளில எடுத்து போட முடியாது. போட்டா அது அந்த ஜலத்தினுடைய பிரிவினால தானே போயிடும். அது அப்புறம் சத்தையே இருக்காது. அது போல. அதனால இந்த இடத்துல உபாய பதத்துல காணும். அதுக்கப்புறம் நாராயண சப்தம். நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. நாராயண சப்தத்துல நரசம்பந்தினோ நாராகா நாராயணாமயனம் இத்தியாதிகள் இருக்குது. இந்த நாராயண சப்தார்த்தத்துல நிகரில் புகழாய் சதுர்சமில்லாத புகழ உடையவன். சதுர்சமில்லாத புகழ் அப்படின்னு சொல்ல அது என்ன புகழ் அப்படின்னா வாரி கொடுக்கறதா அதுவா இதுவா அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய தோஷத்தை கணிசிக்காம அவன் இடத்துல ஸ்நேகபாவம் ஆதரம் கொள்றது இருக்குதே அதுதான் உயர்ந்த குணம். அப்போ உடனே சந்தேகம் வரும். அப்ப நாம தோஷத்தை கணிச்சிக்காத எல்லாரிடத்துலையும் நாம ஆதரம் கொள்ளணும். அதனாலதான் நான் எங்கேயும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றவா சொல்றான்னு வச்சுக்கோம். அதனாலதான் ஹோட்டலுக்கு சாப்பிட்றோம் தோசை கொண்டாது அவளோட சேர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்பதான் தோஷத்தை பார்க்காம அவளோட ஆதரம் கொள்ளணும்னு சொல்லிட்டு இப்போ கூடாதுன்னு சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம். தோஷ அநாதரஹேத்து ஸ்நேகபாவா. தோஷத்தை கொண்டாடாத அநாதரம் பண்ணி அவன் தோஷமான இருக்கான தோஷம் பண்ணிட்டானா தப்பு பண்ணிட்டானா பண்ணிட்டு போறான் அப்படின்னு அவனோட ஸ்நேகபாவம். அந்த ஸ்நேகம்ன்றது என்னன்னா அந்த இடவிடாது அவனோட சம்பந்தம் இருக்கணும். இடவிடாது சம்பந்தம் இருந்து நாமும் அவனோட போய் கலக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாமும் அவனோட போய் கலக்கிறது. ஒருத்தன் ஹோட்டல் தான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன். ஹோட்டலில் ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான். அவன் தோஷத்தை கணிச்சிக்காத நாம் அவனோட ஸ்நேகபாவம் வச்சு நாமும் முள்ள ஹோட்டலுக்கு முதல் நாள் காஃபி சாப்பிட்றது, 2ஆம் நாள் டிஃபன் சாப்பிட்றது, 3ஆம் நாள் சாப்பாடு சாப்பிட்றது, இன்னும் 4ஆம் நாள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு போகிறது இல்லை. அவனிடத்துல ஸ்நேகம் கொண்டு நாம என்ன பண்றோம்? அந்த தோஷத்தை கணிசிக்கிறது இல்லை. அப்படின்னா பொருட்படுத்துறது இல்லை. அப்படின்னா நாம் அந்த தோஷத்தை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அவனை அந்த தோஷத்திலேருந்து நீக்கணும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நாம கணிசிக்கலேன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷம் நம்மால களைஞ்சி சுத்தமாகணும். அவன் தோஷவான்னு அவனை ஒதுக்கதான் கூடாதே தவிர ஒதுக்கி நாம அவனை விட்டுட்டு நாம விலகி போகக்கூடாது. அந்த தோஷவான
நாமும் அண்டி அந்த தோஷத்தை களைஞ்சி எடுக்கணும். ஸ்நேகபாவத்தினால, ஸ்நேகபாவமா இருக்கிறதுனால நம்முடைய எண்ணத்துக்கு அவன் வந்துடுவான். அதனால அந்த தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சி அவன் சுத்தன் ஆயிடுவான். அதை விட்டுட்டு நாம் அங்க போய் அவனோட நாம அந்த தோஷத்தை பண்றது, அப்ப தோஷத்தை பொருட்படுத்துறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. தோஷத்தை கேசவம் தோஷ போக்கியம் அப்படின்னு தோஷத்தை போக்கியமா எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த அர்த்தம் வரும். புரியுதா? தோஷத்தை நாம போக்கியமா எடுத்துட்டோம்னா நாம அந்த தப்பை பண்ணலாம். சில பேர் வாத்சல்யத்துக்கு அர்த்தம் தோஷ போக்கியத்துவத்தை சொல்றான். ஆனா வாத்சல்யத்துக்கு அர்த்தம் தோஷ போக்கியத்துவம் சொல்லிட்டா நாம அந்த போக்கியமா நாம இது பண்றோம். இன்னைக்கு அவனிடத்துல இருக்கிற தோஷத்தை போக்கியமா எடுத்துக்கிறோம், நாளைக்கு நாமே அந்த தோஷத்தை பண்ணி அது போக்கியமா ஆயிடும் அப்படின்னு இல்லை. தோஷ அநாதர ஹேத்து ஸ்நேகம் அவளும் அப்படி சொல்லல, தோஷ போக்கியத்துவம் சொல்றவாளும். ஆனா தோஷத்தை போக்கியமா எடுத்துக்கிறதுன்னா அதுக்கப்புறம் ஆனா அதுக்கு மேல் கொண்டு உதாரணம் சொல்றதெல்லாம் மறுபடியும் தானும் அந்த மாதிரி தப்பு பண்றதுன்னு இல்லை. இருந்தாலும் கூட தோஷம் எப்போ போக்கியமா ஆயிடுச்சோ அது மறுபடியும் நாமே அந்த தோஷத்தையும் நல்லா விரும்பி பண்ற வரையில் கொண்டு விடும். அதனால வாத்சல்யத்துக்கு அர்த்தம் என்னன்னா தோஷ அநாதர ஹேத்து ஸ்நேகபாவம். தோஷத்தை பொருட்படுத்தாம அவனோட கலக்கிறது. ஸ்நேகபாவம்னு சொன்னா என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்நேகித்தாளா இருக்கான்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கும், சமமான எண்ணம் இருக்கும். அப்போ இவனுடைய எண்ணம் அவனுக்கும் வரும். வந்ததுன்னா அந்த தப்பை பண்ண மாட்டான். அதுதான் அதுக்கு உதாரணம். ஊர் மொத்தம் கால்ரா பேஷண்ட்டுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னு சொன்னா மற்றவாள்லாம் கால்ராவோ ஏதோ ஒரு வியாதி, அந்த வியாதியஸ்தங்கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது, நெருங்கினா தொத்திக்கும் அப்படின்ற போது அந்த வியாதியை கணிசிக்காம சிகிச்சை மருத்துவர் என்ன பண்றார், அவனோட போய் கூட இருக்கார். அந்த வியாதியை பொருட்படுத்தாம அவனுக்கு போய் அவனிடத்துல போய் அவனுக்கு உபகாரத்தை பண்றாரு. அப்படின்னா உடனே அந்த வியாதியை இவரும் ஏற்றுக்கிறாருன்னு இல்லை. அவனோட போய் பழகி அவனுக்கு உண்டான சுற்றுச்சூழலாம் பண்ணி மாத்திரையெல்லாம் கொடுத்து அவனை நல்லபடியாக, அதுதான் இது உண்டாரு. போட்டோம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருங்க. அவனே பழைச்சா பழகிட்டும் பழைக்காட்டா போட்டும் ஒதுக்கி விடுறது இல்லை. அந்த வியாதியை கணிச்சுட்டானே அந்த வியாதிக்கு உண்டான சிகிச்சையெல்லாம் அவனுக்கு கிட்ட போய் அழிச்சு அவனையும் தன்னை போல நன்னாக்குறது. சரி, நிகரில் புகழாய் நாராயணார்த்தம் பிரசங்காத்து வாத்சல்யார்த்தத்துல வித்தியாசம் இருக்கிறதுனால இதை நாம எப்படி தெரிஞ்சுக்கணும். உலகம் உன்னுடைய வாத்சல்யமா இருக்கிறதுன்னா தோஷ அநாதர கிருஷ்ணாயம்னா ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் கூட சுவாமி சுவாமி சாமி சாமின்னு கூடவே வந்துருப்பான். அந்த மாதிரி இல்லை. அதாவது நாம சரணாகதி பண்ணணும்னு சொன்னா அவன் உடையவனா இருந்தாதான் நமக்கு அதை கொடுக்க முடியும். அதனால சுவாமித்வம் உலகம் முன்னுடைய வாத்சல்ய சுவாமித்வ என்னை ஆழ்வானே கௌசல்யம் நம்ம இடத்துலையும் அவன் கௌசல்யம்னா சுசீல குணம்,
நீச்சை மகதோபி நீச்சை சக நீரந்திர சம்ஸ்லேஷம் அப்படி. அதனால பெரியோனா இருக்கவன் தாழ்ந்தவர்களோட கூட கலந்து பழகக்கூடியவன். பழகினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய குணம் அவனுக்கு. அப்புறம் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, அவன் மாத்திரம் வந்து நம்மோட பழகிறது அப்படின்னு இல்லை, நாம போறதுக்கும் அவன் எளியவனா இருக்கும். ராஜாவெல்லாம் என்ன பண்ணுவான், மினிஸ்டர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கேம்ப் போட்டு எல்லாரும் பிரஜைகள்லாம் வந்து அவவா மனு கொடுக்கலாம், பெட்டிஷன் கொடுக்கலாம், அவளுக்கு என்ன வேணும் குறை அப்படின்றத நேரவே வந்து வாங்குறார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாரையும் கிட்ட கூப்பிடுவான். ஆன மாதிரி இல்லை, ராஜாவினுடைய கோட்டைக்கே கூட போகும்படியா சுலபனாவும் இருக்கும். வேணுமான போது அவன் வரப்போது எல்லாரும் கொடுக்குறார், இவாளுக்கு எதனா ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கூட கோட்டைக்கு போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி திருவேங்கடத்தானே அது சௌலபியம், சுலபனா இருக்கிறது. அவரை போய் பார்க்க முடியாது அப்படின்லாம் இல்லாம திருவேங்கடத்தானே, திருவேங்கடத்துல ஏழு இருக்கிறதுனால அவன் சுலபனா. எப்படி? விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு. அதாவது விண்ணவர்களும் வந்து இங்க அவனை சேவிக்கலாம், மன்னவரும் அங்க போய் அவனை சேவிக்கலாம். ரெண்டு பேருக்கும் பொதுவா அந்த இடத்துல சேவை சாய்க்கிறான். அதான் சுலபனா இருக்கான். விண்ணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் சுலபனா இருக்கு. அதனால நாராயண சப்தார்த்தத்தை வாத்சல்ய சுவாமித்வ சௌசீல்ய சௌலபியம் அப்படின்றத விட நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும், அமரர் என்ன முனிக்கணங்கள் என்ன விரும்பும் திருவேங்கடம். இப்படிப்பட்டவன் சரணோ சரணம் பிரபத்தியேன்னு இருக்கோல்ல, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே, அதாவது புகழற்றவனா உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு. எதுக்காக ஏன் சரணாகதி பண்றேன்? உன் காலில் எதுக்காக விழுறேன்? எனக்கு கத்தி இல்லை, விழுறேன். அதனால அந்த இடத்துல புகழ் இல்லாதவனா இருக்கேன் அப்படின்றத காண்பிக்கிறது. புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கு சரணம் சரணம் பிரபத்தியன்னு சொல்ல. அதனால சரணம் பிரபத்தியன்றதுக்கெல்லாம் அர்த்தம் புகழொன்றில்லா அடியேன்றது. சரணம்ன்றதுக்கு உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்ன அருள் கொடுக்கும் அப்படின்னு உத்தரகண்டார்த்தத்தை சாய்க்கிற. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அந்த எம்பெருமானுடைய திருவிழிவாரத்துல புகுந்து அடியீர் வாழ்வின், நீங்க கைங்கரியம் பண்ணி, கைங்கரியம் தான் வாழ்ச்சி. ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்றது, ரிமோட் ஏரியாவில் அந்த கம்பெனியை வச்சு அவளுக்குலாம் வாழ்ச்சி கொடுக்குறதுன்னா வேலை கொடுக்குறது. வேலை கொடுக்குறது மூலமா வேலை தான் அவளுக்கு, வேலை கொடுக்குறது மூலம் சம்பளம் கொடுக்குறது. அதானே அவளுக்கு வாழ்வு. ரிமோட் ஏரியாவை அவன் வந்து முன்னுக்கு கொண்டு வரேன்னு சொல்றான். அதுபோல அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என் அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. இது உத்தரகண்டார்த்தம். இந்த இடத்துல ஒரு விசேஷம் பார்க்கணும். விசேஷம், ஆழ்வார் என்ன பண்ணது, அந்த துவய மந்திரம் கண்டோக்தியா ரெண்டு இடத்துலயும் ஸ்ரீமத் சப்தத்தை சொல்லிடுச்சு. ரெண்டு இடத்துலயும் ஸ்ரீமத் சப்தத்தை சொல்லிடுச்சு. பிராட்டியோட பிரிவில்லாது இருக்கக்கூடிய எம்பெருமான் உபாய தசையிலும் உபய தசையிலும் அப்படின்னு. உபய தசைனா கைங்கரிய தசை. ஆனா ஆழ்வார் என்ன பண்ணார், இறையும் அகலக்கில்லேன். ஸ்ரீமத் அப்படின்றது மத்து நிச்சய யோகம்னா ஒரு க்ஷணம் கூட பிரியாது இருக்கான்னு அர்த்தம். அதனால ஒரு க்ஷணம் கூட பிரியாது இருக்கான்னு சொன்னாலே அப்போ அந்த அர்த்தம் என்ன ஆயிடுறது அப்படின்னு சொன்னா,
எப்பவுமே இருக்கான்னு அர்த்தம். அப்போ உபாய தசையில இருக்கா, உபேய தசையில இருக்கா, எல்லா தசையிலும் இருக்கான்னு அர்த்தம். அதனால ஆழ்வார் என்ன பண்ணிவிட்டார், பூர்வ கண்டார்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரத்தை தான் அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரமார்பான். உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற இடத்துல பெருமாளை பத்தியே சொல்லல, அது அப்படியே அனுவர்த்திக்கிறது. அவன் அடியீர் வாழ்மிழன் அருள் கொடுக்கும் படிக்க இல்லா பெருமானை பழன்புருகு சடவப்பன் அப்படி. அதனால இப்போ என்னன்னா, இதுல இருந்து இப்படி ஆழ்வாருடைய போதனை நமக்கு இருக்குச்சே கூட பூர்வ கண்டத்துல பிராட்டி உபாயத்துல இல்லை, புருஷகாரமா தான் இருக்கா, ஸ்ரீ சப்தம் இருக்கிறதுனால. உத்தரகண்டத்திலையும் தான் ஸ்ரீ சப்தம் இருக்குது. அதனால உத்தரகண்டத்திலையும் பிராட்டி வெறுமைதான் இருக்கா, கைங்கரிய சம்பந்தி இல்லைன்னு சொல்லாம அப்படி சொல்றது இல்லை. உத்தரகண்டத்துல கைங்கரியத்துக்கு உத்தேசமா இருக்கிறவா 2 பேர் இருந்தா நம்முடைய கைங்கரியத்தை ஏத்துக்கிறான்னு சொல்றா, அதை ஒத்துக்கிறா. உபேய தசையில 2 பேரும் ஸ்ருதி சம்பந்தியா கைங்கரியத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா பூர்வ கண்டத்துல ஸ்ரீ சப்தம் இருக்கிறதுனால, ஸ்ரீன்னு ஏன் அங்க போட்டிருக்கு சப்தம்னா, அந்த ஸ்ரீனுடைய லக்ஷ்மி நாராயணன் அப்படின்லாம் சொல்லாம ஸ்ரீமன் நாராயணன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவ அந்த ஸ்ரீ சப்தார்த்தத்தினால நமக்கு புருஷகாரமாவும் இருக்கான்றத காண்பிக்கிறதுக்காக ஸ்ரீ சப்தம் சொல்லித்தாங்க. உடனே அதை பார்த்து புருஷகாரம் மாத்திரம்தான் அவ அப்படின்னு பிரமம் கொள்ற. புருஷகாரம் மாத்திரம்தான், உபாயம் கிடையாது அவ. நாம அவள் இடத்துல சரணாகதி பண்ணல, அவ சரண்ய கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஆழ்வார் அந்த இடத்துல தான் அகலக்கில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரமார்பா அப்படின்னு சம்போதனம் பண்ணி, நிகரில் போழா எல்லாமே திருவேங்கடத்தானே கூட சம்போதனம் தான். அப்படி சம்போதனம் பண்ணி உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தனே இந்த இடத்துல பிரசங்காத்து அந்த அப்படி ஆழ்வார் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொன்னது பூர்வ கண்டத்தில் தான் சொத்துக்க உபாயபரமா இருக்குச்சேதான். அப்படி இருக்குச்சே உபாயத்துல பிராட்டி இல்லை. அந்த சப்தார்த்த விசேஷத்தை கொண்டு ஏற்ற மிகுந்ததான அதிகப்படியான புருஷகாரத்தை மாத்திரம் இசைஞ்சு உபாயத்தை இல்லைன்னு மருள் கொண்டு சொல்றான். சரி, அதனால இப்படி இந்த இடத்துல இன மாதிரி நமக்கு அந்த சரண்யனுடைய சுபாவத்தை காண்பிச்சு, நம்முடைய சுபாவமான ஆகிஞ்சன்ய அனன்யகதித்தத்தை காண்பிச்சு, புகழ் ஒன்றில்லா அடியேன் அப்படின்னு காண்பிச்சு, அவனுடைய திருவடிகள் 2ஐயும் சரணமாக பற்றத்தை ஆழ்வார் காண்பிச்சு, தானும் தான் சரணாகதி பண்ணி நமக்கும் அதை காண்பித்தார். உத்தரகண்டத்தை தான் பெருமாள் அனுகிரகம் பண்றது அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி ஆழ்வார் நமக்கு இதை காண்பிச்சு வெளியிட்டதுனால பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரா அவர் ஆனார். அதுபோல உடையவரும் பிரபத்தியை அனுஷ்டித்தார். இங்கேயும் நன்னா பார்க்கணும். உடையவரும் பிரபத்தியை அனுஷ்டித்தது பெருமாள் மாத்திரம் இருக்கிற உற்சவத்துல இல்லை. பங்குனி உத்திர திருநன்னாள்ல பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து, பெருமாள் மாத்திரம்னு சொன்னா எப்பவும் பெருமாள் மாத்திரம் தனியே இல்லை, இறையும் அகலக்கில்லேன்னு தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. திருமார்புல எப்பவுமே லயாட்சியா இருக்கா. இருந்தாலும் கூட நாமெல்லாம் பிரமிக்க கூடாது, மருளக்கூடாது. பெருமாள் திருவடியில தான் பெருமாள் மாத்திரம் இருக்குதேன்னு இல்லாம பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி அப்படின்னு ஊனக்கண்ணுக்கெல்லாம் கூட தெரியுது. ஆன மாதிரி அதிகாரார்த்தே பெருமாள் நாச்சியாரோட கூட இருக்கே பண்ணாக்கா, உபய நாச்சியாரோட இருந்தா அவர் நிச்சயம்தான் இருக்கா, அது கூட தெரியாது.
ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி பெருமாளும் பிராட்டியும் இன்னைக்கு சேர்த்தின்னு சொல்றமே வாய் வருது அதை விசேஷமா அனுசந்தானம் பண்றமே அந்த மாதிரி நாள்ல இது பண்ணா இந்த சரணாகதி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்ததுலதான் பண்ணணும்ன்றத ஊனக்கண்ணு கூட தெரியுற மாதிரி ஆன மாதிரி விசேஷ ஞானம் இல்லாத இருந்தா கூட அவளுக்கும் தெரியணும்ன்றத பண்ணி பாஷ்யக்காரர் என்ன பண்ண எப்படி ஆழ்வார் உபாய பரத்துலதான் அகலகில்லே நிறைவுன்னு அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொன்னாரோ அது போல இவரும் சரணாகத்திய பண்ற இன்னைக்கு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்த சேர்த்தியில பங்குனி உத்தர திருநாள்ல பண்ருக்க இவ்வளவு தூரமெல்லாம் இருந்தும் மருள் கொள்றா சரி அது அவளுக்கு உண்டான தன்மை இந்த இடத்துல நாம் அதனால பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து பண்ணணும் அவ ரெண்டு பேரும் தான் சரண்யர்கள் ஆனால் அப்படி இருக்கத்தே தான் இவர் என்ன பண்ணார் கத்தியத்தினுடைய அந்த கத்தியத்துல பூர்வகண்ட உத்தரகண்டார்த்ததுதான் அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கையுடமார்வான்னு தான் அகிலஹேய பிரத்யநீக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு ஆரம்பிச்சு அனன்ய சரணா சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு கத்தியத்துல அதை வெளியிட்ட அந்த இடத்துல உபாயத்துல உபேயத்துல ரெண்டு இடத்துலயும் பெருமாள் ஸ்ரீமத் சப்தம் சொல்லிக்கொள் அதனால ஸ்ரீமன்னு நாராயணா ஸ்ரீமன்னு நாராயணான்னு ரெண்டு இடத்துலயும் சாதிச்சிருக்கு அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு ஏற்றம் இருக்குது புருஷகாரமா இருக்கான்னு அதனால முதல்ல பகவன் நாராயணா அபிமதானுரூப அப்படின்னு ஆரம்பிச்சு பிராட்டியின் இடத்துல புருஷகார பிரபத்தி பண்ணார் பிராட்டியின் இடத்துல புருஷகார பிரபத்தியே பண்ணார் அந்த ஸ்ரீ சப்தார்த்தம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா உபாய உபேய பரமா பெருமாளோட இருக்கா அப்படி மாத்திரம் இல்லாத தன்னேற்றமா புருஷகாரமா இருக்கா அப்படின்றத காண்பிக்கிறதுனால பகவன் நாராயணா அப்படின்ற இடத்துல அந்த புருஷகாரத்தை புருஷகார பிரபத்திய பண்ணி அந்த ஸ்ரீசப்தார்த்தத்தை காண்பிச்சு இந்த விஷயம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல சரணாகத சார்த்தவாகும் சரணாகதி பண்ற கூட்டங்களை நல்வழிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி நல்வழிப்படுத்துறார் அப்படின்னா நாம என்ன அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நிர்வாகம் பண்றார் பிரபன்ன சமூகத்தை அப்படின்னு இப்படி பெருமாளும் பிராட்டியும் நமக்கு உபாயமும் உபேயமா இருக்கா பிராட்டி ஸ்ரீ அப்படின்னு அதனாலதான் ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி கதந்த்வாம் அம்மா உனக்கு எத்தனையோ பெருமை காந்தஸ்தே புருஷோத்தமான்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா உன்னை நான் எப்படிமா ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஸ்ரீரித்யேவச நாமதே உனக்கு ஸ்ரீன்னு பேர் இருக்கம்மா அப்படின்னு ஏன்னா பெருமாளை காட்டிலும் ஒரு படி இவளுக்கு அதிகமான ஏற்றம் காண்பிக்கிறது ஸ்ரீ நம்ம இடத்துல வரச்சே இந்த அவலைகளா இருக்கக்கூடிய அகிஞ்சன அனன்யகதிய இருக்கக்கூடிய நம்ம இடத்துல பிராட்டிக்கு ஒரு ஆகாரம் அதிகமா இருக்கு எப்படி பெருமாளுக்கு வைகுண்டத்துல இருக்க பெருமாளுக்கு சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யங்கள்லாம் அது ஒன்றும் காரியகரமாகாது ஏன்னா எப்பவுமே அவ ஒரே மாதிரி இருக்கக்கூடியவாளான்றனால அந்த இடத்துல இதுக்கெல்லாம் காரியமே இல்லை அந்த குணங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு அர்த்தம் ஒரு குணம் இருக்குதுன்னா அந்த குணத்தை கொண்டு காரியம் பண்ணாதான்னு தெரியும் இருக்குதுன்னு இருக்குது ஆனா அது தெரியாது அது இங்கதான் அதுக்கு பிரகாசம் அது போல நம்ம இடத்துலதான் இந்த பிராட்டியினுடைய பிரகாசம் புருஷகாரமா இருக்கக்கூடிய தன்மை அதனால ஆளவங்க இருந்த உடனே ஸ்ரீரித்யேவச சகாரம் போட்டு நாமதே உனக்கு ஸ்ரீன்னும் பேர் இருக்குமா
குருமக்கதம் துவாம் வயம், எப்படி நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு சாய். அதனால இந்த சரணாகதியில ஆழ்வார் எப்படி காண்பிச்சாரோ, திருவஷ்டாட்சரத்துல அப்படியே வெறும் நாராயண சப்தத்தை சொல்லிடுத்து. நாராயண சப்தத்தை சொன்னதுனால இல்லை, அதனால்தான் வந்து திருவஷ்டாட்சரத்தை சொல்லலேன்னு கேட்க வேண்டாம். அதனால்தான் உடையவர் வார்த்தை பிரசித்தமா இருக்குது. எம்பெருமானை சொன்னவிடங்கள் எல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம் அப்படின்னு பிரசித்தமா இருக்குது. அதனால இப்படி சரணாகத்தாலே முதல்ல சரணாகதி அனுஷ்டானம் எப்படி பண்ணணும், யாரிடத்துல பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்பஷ்டமா ஆழ்வாரை போல, ஆழ்வாரும் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல ஸ்பஷ்டமா உபாயபரமா இருக்கக்கூடிய பாசுரத்துல தான் அகலகில்லேன் நிறைவுன்னு அலர் மேல் மங்கை உரைமாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கேயும் கத்தியத்துக்கு வாய்க்கான தான் துவயத்துக்கு வியாக்கியானம் பண்ணதுனால இவர் ரெண்டு இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்லியிருக்கார். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா புருஷகார பிரபத்தியம் பண்ணி அந்த ஏற்றம் இதுதான் இருக்கு. அதனால பிராட்டிக்கு 3 ஆகாரம் உண்டுன்றதையும் நல்லா காண்பிச்சு நம்மெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற மாதிரி பண்ணி வச்சார். அதனால இவருக்கு கத்திய முகத்தால நம்மெல்லாம் வழியப்படுத்தி பண்ணார். இப்படி பாஷ்யக்காரர் இது மாத்திரமில்ல, சரணாகதி அனுஷ்டானத்தை பண்ணினவாள் எப்படி இருக்கணும், அவதான் ரொம்ப தூய்மையானவாளா இருக்கணும் அப்படின்றதையும் காட்டியிருக்க தன்னுடைய உபதேசத்தினால. அத மேல அனுபவிக்கும். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவட்சகோபாதி யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.